தாலி வந்து அவுத்து வைக்கிறது அலைப்பாயுதை ஷாலினிக்கு வந்து ஓகேவா இருக்கலாம். இப்ப இருக்க பெண்களுக்கு அது ஓகேவா? ஏன் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கழுத்து கணவன் வீட்டு பக்கத்தை குறிக்குது, அடி வயிறு பிறந்த வீட்டை குறிக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இணையாக ஒரு பாலமாக ஒரு பெண் இருக்கணும். மாதத்துல ஒரு நாளாவது கணவன் தன்னுடைய மனைவியுடைய திருமாங்கல்யத்துக்கும் உச்சிக்கும் இந்த தாலி வந்து சில பேர் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இப்படி போடக்கூடாது. ஆக்சுவலி இப்படிதான் இருக்கணும் தாலி. இதுதான் தாலியோட வெளிப்புறம், இதுதான் தாலி திருமாங்கல்யத்தோட வெளிப்புறம். இது கிடையாது. யார் ஒருத்தர் பஞ்சலோகம்னு சொல்லி சித்திரமிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப் வந்து சுத்தமா நல்லாவே இருக்கு. தங்கத்திலையும் சரடு போடக்கூடாது. தாலி பனை மரம் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கு. 12 வருடத்துக்கு ஒரு முறை பூ பூக்கும். ஒரு மரம் அந்த பூ எடுத்துட்டா அது ஆயுள் காலம் முடிஞ்சிட்டு போய் நடத்தும். அந்த விதை போய் வேற எங்கேயாவது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் தான் விடும். தாலி பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் தான் தாலி. தாலியில எத்தனை உருக்குகள்? தாலியில வந்து 10. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட அருள்வாக்கு ரேணுகாதேவி அம்மா இருக்காங்க. நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான தகவல்களை மக்களுக்கு ரொம்பவே அருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரிகாரம், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளக்கேற்று, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமா பெண்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போறாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. தாலி நிறைய பேர் போடுறது இல்ல, அதனாலதான் நான் தாலி அப்படின்னு கத்துறேன். தாலி வந்து அவுத்து வைக்கிறது அலைப்பாயுதை ஷாலினிக்கு வந்து ஓகேவா இருக்கலாம். இப்ப இருக்க பெண்களுக்கு அது ஓகேவா? தாலினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஸ்பண்டுக்கும் வைஃப்க்கும் உள்ள ஒரு அழகான பாண்டிங்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், தாலின்ற பேருக்கே வந்து எல்லாம் தங்கம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் தாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா அது கிடையவே கிடையாது. தாலி பனை ஓலையால், தாலி பனை மரம்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கு. அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூ பூக்கும். 12 வருடத்துக்கு ஒரு முறை பூ பூக்கும். ஒரு மரம் அந்த பூ எடுத்துட்டா அது ஆயுள் காலம் முடிஞ்சிட்டு போய் நடத்தும். அந்த விதை போய் வேற எங்கேயாவது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் தான் விடும். தாலி பனை ஓலை அப்படின்ற ஒரு படம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அந்த ஓலையில் செய்யப்பட்ட ஒரு விதமான ஆபரணம் தான் அன்றைய காலகட்டங்களில் கணவன் மனைவி ஆவறதுக்கு போடப்பட்ட ஒரு ஆபரணம். அதான் தாலி. தாலி பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு ஆபரணம் தான் தாலி. அது காலப்போக்கில் தங்கத்தால செய்யப்பட்டது. தங்கத்தால வந்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த பேர் மட்டும் மாறாமல் அதுக்கு தாலின்னு பேர் வந்துடுச்சு. அப்போ வந்து இன்னைக்கு பல சமுதாயத்தினருக்கு பலவிதமான திருமாங்கல்யம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்டின்ஸுக்கு கூட தாலி இருக்கு, முஸ்லிம்ஸுக்கு கூட தாலி இருக்கு. முஸ்லிம்ஸ் தாலி பார்த்தீங்கன்னா பிறை, அப்புறம் பிறை காயின் போட்டு கருப்பு மண்ணில் இருக்கும். இந்துஸ் தாலி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய உருக்கள், அன்னாச்சி பழம், வாழைப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி நிறைய பவளம், முத்து இதெல்லாம் கோத்து காசுகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லாத்துக்கும் என்ன காரணம், ஏன் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவன் கழுத்தில் வந்து கழுத்து வந்து கணவன் உணவை கழுத்து கணவன் வீட்டு பக்கத்தை குறிக்குது, அடி வயிறு பிறந்த வீட்டை குறிக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இணையாக ஒரு பாலமாக ஒரு பெண் இருக்கணும். அப்படின்றதுனால தான் கழுத்தில் போட்டக்கூடிய தாலி வந்து தொப்புள்ள இருக்கணும். சொல்லுவாங்க, கழுத்து தாலி தொப்புள்ள அழுக்கெடுக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பாரில சொல்லி அழுவாங்க. ஒப்பாரி பாடல்ல கழுத்து தாலி தொப்புள்ள அழுக்கெடுக்குது அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. ஒப்பாரி பாட்டத்தில் எது சொல்லுது அப்படின்னா, கணவன் வீட்டையும் மனைவி வீட்டையும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும். ஒரு பெண் வந்து 2 வீட்டையும் விட்டு கொடுக்காம சர்மமா நடந்துக்கணுன்றதுக்காக தான் தாலின்னு ஒரு விஷயத்தை கட்டுறாங்க. அந்த தாலி வந்து கல்யாணம் பண்ற அன்னைக்கு தொப்புள்ள பிடிச்சி போட்டோ பிடிக்கிறதோட சரி. அப்புறம் இப்பெல்லாம் ஆங்கிளில் தான் இருக்குது, எல்லாம் தாலி ஆங்கிளில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தா, இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இன்னைக்கு பஞ்சலோகத்துல வெள்ளியில இதெல்லாம் தாலி போடுறாங்க. கரெக்ட். இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஃபேமஸா இதெல்லாம் போடவே கூடாது. யார் ஒருத்தர் பஞ்சலோகம்னு சொல்லி சித்திரமிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப் வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது. தங்கத்தில் சரடு போட்டுக்கிறது வந்து போடுறாங்க. ஆக்சுவலி தங்கத்திலையும் சரடு போடக்கூடாது. இழை நூலால் ஆன அவங்கவுங்க ஜாதி கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி இத்தனை இழை இத்தனை கயிறு இருக்கும். அந்த இழைகளில் செய்யப்பட்ட
பித்திருக்கள் ஆசீர்வாதத்தோட கட்டப்பட்ட ஒரு மாங்கல்ய சரடு கயிறுல தான் வந்து நம்ம வந்து அந்த மாங்கல்யத்தை வந்து கோத்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தாலி போட்டதுக்கே உள்ள அர்த்தம், மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும், 2 வீடும் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கணவன் வந்து மனைவி வீட்டை மதிக்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்தா நல்லா சரடெல்லாம் போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? இந்த பித்தளை தாலியெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் 2 வீடு அடிச்சுன்னு தான் போர்க்களமாக தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு நிம்மதியே இருக்காது, அந்த பொண்ணுக்கு நிம்மதியே இருக்காது. அதனால இந்த பித்தளை தாலி கவரிங் தாலி வாங்கி போடுற பழக்கத்தையும் விட்டுருங்க. அதுக்கு அழகா ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டிட்டு போயிடுங்க, அது ரொம்ப விசேஷம். அது மாதிரி கூட செய்யலாம், அது செய்யறது ரொம்ப விசேஷம். ஓகேம்மா. தாலியில எத்தனை உருக்குகள் போடலாம்? தாலியில வந்து 11 உருக்கள் அதிகபட்சம் போடுறது அப்படின்னு ரொம்ப விசேஷம். மணிகளோட சேர்த்து அந்த குண்டு நாணலோட சேர்த்து போடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். நாணல் கண்டிப்பாக இருக்கணும், நாணக்குழான்னு சொல்லுவாங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். எல்லா தாலியிலும் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று இருந்தால் ரொம்ப விசேஷம். நாணல் அப்படின்றது பெண்ணுக்கே உரிய ஒரு விஷயம். குண்டுன்றது வந்து ஆணுக்குள்ள விஷயம். அது 2ம் இணைந்து இருந்தால் ரொம்ப நல்லது. தாலியில் வந்து 2 குண்டு இருக்கணும். மாங்கல்யத்துக்கு பக்கத்தில் 2 குண்டு, அந்த 2 குண்டுக்கு பக்கத்தில் 2 நாணல், அந்த நாணலுக்கு பக்கத்தில் 2 காசு, அந்த காசுக்கு பக்கத்தில் 2 நாணலோ அல்லது குண்டோ போடணும். அப்புறம் வாழை சிப்பு, அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் வந்து மாங்காய், லக்ஷ்மி காசு வேறு டைப்பில் போடலாம். கடைசியாக வந்து முத்தோ பவளமோ அவங்க இதுக்கு தகுந்தது போல். கருப்பு சேரும்னா கருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை பவளம்னா பவளம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம கோத்துக்கலாம். தாலியில் முத்தும் பவளமும் ஏமா கோக்குறாங்க? முத்து பவளம் அப்படின்றது நவரத்னங்களில் ஒன்று. மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கணும். மகாலட்சுமியோட அனுகிரகம் தன்னுடைய திருமாங்கல்யத்திற்கு வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம வந்து தாலி போடுவாங்க. இந்த விஷயம் நான் இப்போ என்னுடைய மாங்கல்யத்தை நான் காட்டுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இது வேறு மாதிரி கோத்துருக்கேன். இந்த தாலி வந்து சில பேர் இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இப்படி போடக்கூடாது. ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும் தாலி. இதுதான் தாலியோட வெளிப்புறம், இதுதான் தாலி திருமாங்கல்யத்தோட வெளிப்புறம். இது கிடையாது. சில பேர் தொப்பையை வந்து வெளியே தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. தாலியோட தொப்பை வந்து வெளியே தெரியும், தொப்பையும் மூக்கும் வெளியே தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. தாலியை வந்து கமுத்து போடணும், கமுத்து தனக்குள்ள ஐக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து பின்பக்கம் மட்டும் தென்னம்பூவோ அந்த சிம்பிள் இருக்கும் தாலியில், அதில் வந்து குங்குமம் திலகம் இடுவாங்க எல்லாருமே. அப்படி தாலி போட்டிருந்தால் தான் விசேஷம். கணவன் மனைவி உறவு நிலைச்சிருக்கும். அப்புறம் பெரியவங்க கையில், சுமங்கலி கையில் தன்னுடைய தாலிக்கு குங்குமம் விட்டுக்கொள்ள வேண்டும். மாதத்தில் ஒரு நாளாவது கணவன் தன்னுடைய மனைவியுடைய திருமாங்கல்யத்துக்கும் உச்சிக்கும் குங்குமம் விடணும். எந்த கணவன் பெண்ணுக்கு தினசரி குங்குமம் விடுகிறானோ, திருமாங்கல்யத்துக்கு குங்குமம் எடுக்கிறானோ, அவனுக்கு ஆயுள் அதிகம், அவன் வந்து நல்ல நிலைக்கு உயர்வான். அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமும் அந்த ஆண்டு ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். தாலியில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு குடும்பமே வந்து நல்லா இருக்கணும்னா ஒரு பெண்ணுடைய தாலியில தான். ஒரு குடும்ப சந்ததி எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு பெண்ணுடைய தாலியில தான். அதாவது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்போது, தன் குழந்தைக்கோ கணவனுக்கோ ஒரு ஆபத்து வரும்போது ஒரு பெண் அதிகபட்சமாக என்ன வேண்டிப்பாங்கன்னா, என் தாலி கேட்டு உண்டியில் போட்டுடுறேன், என் குடும்பத்தை காப்பாற்றிரு, என் புருஷ உயிரை காப்பாற்றி கொடுத்துரு, என் பிள்ளை உயிரை காப்பாற்றி கொடுத்துரு, இப்படிதான் வேண்டிப்பாங்க. அப்போது தாலி வந்து எவ்வளோ முக்கியம். வந்து ஒரு சந்ததியுடைய ஆரம்பம், ஒரு சந்ததியுடைய தொடக்கம், ஒரு பாரம்பரியம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சின்ன விஷயம் தாலி. இப்போ இந்த தாலியில நிறைய காசு ஏமா கோக்குறாங்க? தாலியில யார் ஒருத்தர் நிறைய காசு கொடுத்துருக்காங்களோ, காசு கோத்திருக்காங்களோ, அவங்க அதிகாரத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். காசு மாலை போட்டாலே விசேஷம். அதுல தாலியில காசு நான் நிறைய கோத்திருப்பேன். அது வந்து யாரு கோத்திருக்காங்களோ ரொம்ப விசேஷம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிகாரமா இருப்பாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு வீரமா இருப்பாங்க, ஒரு தலைமை பதவி வந்து வகிப்பாங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டோட நடந்துப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். முஸ்லீம் சாலையில கூட கருப்பு வச்சு பார்த்தீங்கன்னா நிலை அந்த பீரா அதெல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ முஸ்லிம்ஸ் லேடிஸ் பார்த்தாலே நல்லா ஜடபாத்திரமா இருப்பாங்க. நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு புஷ்டிகா இருப்பாங்க. பார்த்தாலே ஆளை பார்த்தாலே பயமா இருக்கும், ரவுடி மாதிரி இருப்பாங்க. அந்த உடல் வாகு வந்து இந்த காசு நிறைய போட்டவங்களுக்கு தான் இருக்கும். இன்னொரு விஷயம், உடல் பருமனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மகாலட்சுமி நிறைந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். உடல் நல்ல வாகுவா இருக்கிறவங்க, நல்லா வாட்டமா குண்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து
பணம் பெருத்தவர்கள்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏழைகள் தான் முக்கால்வாசி ஒல்லியாக இருப்பாங்க. ஒன்று ஆமாம், இப்போ சொன்ன உடனே ஆமாம் சோத்துக்கே இல்லை இப்போ ஏழையாக தான் ஒல்லியாக தான் இருக்கணும்னு கேட்பாங்க. உண்மைதான். தின்னு தின்னு கொளுத்தவன் பணக்காரன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே குபேரன் பார்த்தா எல்லா சாமியும் ஒல்லியாக அழகாக ஷேப்பாக இருக்கும். குபேரன் பார்த்தா பெரிய தொப்பையுமா தொந்தியுமா பெரிய மூட்டையுமா இருப்பார். ஏன்னா உடல் பருமன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பணம் செல்வந்தருடைய அடையாளமாக கருதப்படுகிறது. யார் ஒருத்தர் பிறனா இருக்காங்களோ அவங்ககிட்ட மகாலட்சுமி. இப்போ தாலியில வந்து அந்த கருகுமணி சிகப்பு மணி போடுறாங்களா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கருகுமணி தான் செட் ஆகும், சில பேர் சிகப்பு மணி செட் ஆகும். ஏமா அது வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய மரபு வழியை பொறுத்தது. ஓகே, இந்த கருகுமணி யாரெல்லாம் போடுவாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது கருகுமணி சில குறிப்பிட்ட முக்கியமாக தெலுங்கு வகையில் இருக்கக்கூடிய தெலுங்கு செட்டியார், தெலுங்கு மணி செட்டியார், இந்த மாதிரி ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பு மணி போடுவாங்க. சிகப்பு மணிமா? சிகப்பு மணி வந்து நாயக்கர், கவுண்டர், இந்த மாதிரி வர்றவங்க, படையாச்சி இந்த மாதிரி வர்றவங்க, அந்த மாதிரி கம்யூனிட்டியில் வர்றவங்க போடுவாங்க. ஓகே, இப்போ தாலிக்கு நிறைய பேர் மஞ்சள் கூட தேய்க்காம அந்த கயிறு பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கலாமாமா? கண்டிப்பா. அது வந்து ரொம்ப கணவனுடைய உடல்நிலையை பாதிப்பு கொடுத்துரும். எப்பவுமே திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் பூசி குளிக்கணும். பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கணும். மர்ம உறுப்புகளுக்கு, மார்பகங்களுக்கு, தொடர் சந்துல, அக்கிளில், மார்பகங்களுக்கு கீழே இதெல்லாம் மஞ்சள் பூசி பெண்கள் வந்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மார்பக கேன்சர் நிறைய வரும், யூட்ரஸ் பிரச்சனை நிறைய வரும். இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கோசம் தான் மஞ்சள் பூசி குளிக்கணும்னு சொல்கிறது. முகத்துக்கு மஞ்சள் போடுறது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக். நீங்கள் க்ரீம் இதெல்லாம் போடுறது அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு வந்து முடி முளைக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் மீசையே இருக்குது, தாடி மீசை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காரணம் அந்த பாரம்பரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டதெல்லாம். இந்த இன்னும் அழகு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா பூலாங்கிழங்கு மாவு, இந்த ரோஸ், பன்னீர் ரோஸ் இதழ்கள், மகிழம்பூ இதழ்கள், கஸ்தூரி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் ஒன்றா போட்டு மிஷினில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பூசி குளித்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். மேனி முழுக்க கமகமன் இருக்கும். இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்கலாம். அதில் வந்து பாசிப்பருப்பு, கடலை பருப்பு இந்த மாதிரி நிறைய சேர்க்கலாம். அது ஒரு குளியல் பொடியாக தயார் பண்ணலாம். அதெல்லாம் வந்து வசீகரம் சக்தி வரும். யார் ஒருத்தர் மஞ்சள் நல்லா பூசி குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு வசீகர சக்தி இருக்கும். நான்லாம் வந்து வெள்ளி தவறாமல் மஞ்சள் பூசி குளிப்பேன். இது வந்து என்னுடைய பழக்கம். என்னோட திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் பூசிக்கிறது இதெல்லாம் என்னுடைய பழக்கம். இதெல்லாம் வந்து பெண்ணுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நினச்சிருக்கிறோம். அதெல்லாம் சம்பிரதாயம் சாஸ்திரம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, பெண்ணுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ தாலியில வந்துட்டு மெயினா இந்த இதெல்லாம் போடுறாங்கல்லம்மா, அது என்ன சொல்றது, லக்ஷ்மி பொட்டு, அதெல்லாம் எதுக்குமா போடுறாங்க? லக்ஷ்மி பொட்டு அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா உடல் அளவில் ஒன்று சேர்ந்தால் தீட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஆனால் அவங்க தாலியில் பார்த்தா ஒரு சில தாலியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தாலி இருக்கும், சிவன் அம்மன் இருக்கும், மகாலட்சுமி அம்சம் இருக்கும். அப்போ அது தீட்டாவாதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க பாருங்கள். இந்த விஷயம் நிறைய மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உடல் அளவில் ஒன்று சேர்வது தீட்டு கிடையாது. தீட்டு வந்து கிடையாது. இது வந்து பல வகையில் இந்து சனாதனத்தை சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். கணவன் மனைவி உறவை வந்து ரொம்ப புனிதமாக வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னொரு உருக்களை வந்து கோர்த்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து தீட்டு திருக்கோ ஏற்படுத்தாது. இந்த மகாலட்சுமி உருவம் வந்து கோர்த்துருக்கிறது மகாலட்சுமி அனுகிரகத்தை நம்மளுக்கு கொடுக்கும், வசீகரத்தை நம்மளுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த பெண் வந்து என்றைக்குமே அழகாக தெரிவா. யார் ஒருத்தர் லக்ஷ்மி காசு போட்டிருக்காங்களோ அவங்க வந்து பார்க்கவே ஒரு சுமங்கலியாக அழகாக லட்சணமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஒரு இமையாவது அவங்கள பார்த்துட்டு திரும்புவாங்க யாராக இருந்தாலும். அந்த நிலையை வந்து கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி காசு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? விஷயங்கள் இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக ஒன்று சேரும் காட்சி எல்லா கோபுரத்திலும் இருக்கும் பழங்கால கோவிலில். இந்த ஒன்று சேருவதை, அதாவது உடல் அளவில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதை வந்து அசிங்கமாகவோ அதை விமர்சனத்துக்குரிய விஷயமாகவோ பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு புனிதமானது. அடுத்த சந்ததியை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது. புரியுதுங்களா? ஆனால் இதை வந்து இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நாய் மாதிரியும் மற்ற மிருகங்கள் மாதிரியும் கண்ட இடங்களில் இதை வந்து செய்கிறது ரொம்ப தப்பான விஷயம். கணவன் மனைவி ஒரு உறவை வந்து புனிதமாக்கி
அந்த புனிதத்துக்கு ஒரு பெயர் கொடுத்து அவங்க இணைந்து வாழ்ந்ததற்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த ஒரு குழந்தை செல்வத்தை ஒரு பாரம்பரிய குடும்பமாக்கி இத்தனையும் கொண்டு வந்தது எங்கே ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கேட்ட தாலி. அப்போது அதுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இரவுல தான் ஒன்று கூடணும், இரவுல தான் ஒன்று கூடணும், பகலில் உறவுகள் வைத்திருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்து சனாதனத்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். எதுக்காகன்னா கணவன் மனைவி நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு உறவுக்காக. இன்னைக்கு இதெல்லாம் எவன் ஃபாலோ பண்ணலையோ அவன் வாழ்க்கையெல்லாம் நாசம். தாலியில் கீழே சில்வர் பிட்ல கோத்துக்கிறாங்களேம்மா, கண்டிப்பாக செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஐயங்காரில் ஒரு வழக்கம் உண்டு, வெள்ளி சரடு போட்டுப்பாங்க. சரடே வெள்ளி இல்லையா? சரடை வெளியில் போட்டுக்கிட்டு தாலியை மட்டும் தங்கத்தில் போட்டுப்பாங்க. அந்த வழக்கம் அவங்களுக்கு உண்டு, சில ஐயங்காருக்கு மட்டும். என்ன கேட்டால் மஞ்சள் இடை கொண்ட தாலி கயிறில் திருமாங்கலத்தை கோத்து போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். தங்க திருமாங்கலி தான் போடணும். முடியாதவங்க வெளியில் போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் எந்த காரணம் கொண்டும் பித்தளை கவரிங் போடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிம்மா.